என் தங்கப்பிள்ளையே, கிருத்திகை நட்சத்திரமும் ஏகாதசி திதியும் கூடி வருகின்ற இந்த மங்கள வெள்ளிக்கிழமையில் வெற்றி விடியலில் உன் தாயானவள் இந்த வராகி உன்னுடைய மனநிலையை உணர்ந்துதான் நான் வந்திருக்கின்றேன். என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிந்து புரிந்து கொண்டுதான் நான் உன் முன்னால் வந்திருக்கிறேன். உன்னிடத்தில் இந்த தாய் வந்து நிற்கின்ற இந்த நேரம் முழுக்க உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் நின்று இந்த வராகி இந்த பொழுதை கழிக்க வேண்டும் என்று நினைக்கிறாள் என்றால் அதில் இருக்கும் காரணம் உன்னுடைய மனநிலைதான். உன்னுடைய மனதை அறிந்தவள் இந்த தாய் என்பதில் எனக்கு பெருமை உண்டு. எப்பொழுதும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிந்தும் புரிந்தும் உனக்காக நான் ஒவ்வொன்றையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். அப்படிப்பட்ட இந்த நேரம் முழுக்க இனி உனக்கு நான் கொடுக்க நினைக்கின்ற ஒரு விஷயம் முழுமையாக உன்னை வந்து சேர வேண்டும் என்பதற்காக நான் இப்பொழுது உன் முன்னிலையில் பேச நினைக்கிறேன். என் பிள்ளையே, மங்கள வெள்ளிக்கிழமை எல்லோருக்கும் நல்ல விடியலை கொடுக்க வேண்டும். சுற்றி இருக்கும் தீமையான மனிதர்களை பொறுத்து அது நல்லதாவதும் தீயதாவதும் கைகளில் இருக்கிறது. உனக்கு உன்னை சுற்றி இருக்கின்ற தீமை நிறைந்த மனிதர்களை நினைத்து கலக்கம் இருக்கிறதா? வாய் நிறைந்த வார்த்தைகள் அத்தனையும் தீமையாகவே வந்து விழுகிறது என்ற ஒரு கலக்கம் இருக்கிறதா? சரி, அதற்காக வெல்லாமும் நீ வருத்தப்படாதே. பேசுகின்றவர்களுக்கு தான் பேசுவது தவறு என்று தெரிந்துமே பேசுகிறார்கள் எனும் பொழுது அவர்களை ஒருபோதும் நம்மால் திருத்திவிட முடியாது. வீட்டில் இருக்கின்ற நமக்கு நல்லது நடக்கவில்லை என்றாலும் நம்மை நம்பி இருப்பவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றுதான் இங்கு யாரும் சிந்திக்க வேண்டும். ஆனால் நாம் நன்றாக இருக்க வேண்டும், நம்மோடு இருக்கின்றவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்பதனை உணர்ந்துதான் வேண்டும் என்றே இது போன்ற வார்த்தைகளோடு தீமையான வார்த்தைகளோடு ஒரு விடியலை இவர்கள் எதிர்கொள்கிறார்கள் என்றால் இந்த மனிதர்களுக்காக வெல்லாமும் நீ ஒருபோதும் இரக்கப்படாதே. இவர்களுக்காக வெல்லாமும் நீ ஒருபோதும் கலங்காதே. வாய் நிறைய தீமையான வார்த்தைகளை கொண்டு மற்றவர்களின் மனதை நொறுக்கும் இவர்களுக்கு என்ன தெரியும் அன்பு பாசம் என்றால் என்னவென்று? இவர்களை எல்லாமும் நீ காப்பாற்றி விடுவாய். ஆனால் உன்னை இவர்கள் நினைத்தாலும் காப்பாற்ற மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. இவர்களுக்காக இதுவரையிலும் நீ செய்ததும் போதும், மனம் இறங்கியதும் போதும், இவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டதும் போதும். இனிமேலாவது என்ன நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று உணர முயற்சி செய்ய வேண்டும். நடப்பது எதுவும் எதேச்சையாக நடக்கவில்லை, திட்டமிட்டு நடக்கிறது. வேண்டும் என்றே உன் வாழ்க்கையில் இது நடக்கிறது. மனதில் ஒருவரை வைத்துக்கொண்டு வாழ்க்கை இன்னொருவராக இருக்கும் பொழுது அந்த மனது ஒருபொழுதும் தன்னோடு இருப்பவரை ஏற்றுக்கொள்ளாது. எப்பொழுது மனதில் அவர்களினுடைய சிந்தனைகள் தான் ஓடிக்கொண்டே இருக்கும். தன்னோடு இருப்பவர்கள் தன்னை எவ்வளவுதான் தாங்கி பிடித்தாலும் அவர்களின் மீது அன்பும் அக்கறையும் ஒருபோதும் இவர்களுக்கு வந்து விடாது. நன்றி மறந்த உலகம் என்பதற்கு இதுதானே சான்று. என் குழந்தையே, தனக்கு உதவி செய்கின்றவர்களுக்கே நாம் காயத்தை கொடுக்க நினைக்கிறோம் என்றால், மனதளவில் அவர்களை நாம் வேதனைப்படுத்த நினைக்கிறோம் என்றால் நிச்சயமாக இவர்களினுடைய மனது எந்த நிலைக்குமே ஒத்துவராத ஒரு மனது. எந்த சூழ்நிலையிலும் தனக்கு நல்லது செய்கின்றவர்களை தூக்கி பிடிக்க நினைக்காத ஒரு மனது. இவர்களுக்காக வெல்லாமும் ஒரு பொழுதும் உன் நேரத்தை நீ வீணடித்து கொண்டிருக்காதே. இவர்களுக்காக வெல்லாமும் நீ ஒருபோதும் வருந்தி கொண்டிருக்காதே. தேவையில்லாத விஷயங்களோடு இந்த வாழ்க்கை இவர்களுக்கு எப்பொழுதும் தெளிவில்லாத பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகளும் நிச்சயமாக இவர்களை மேலும் மேலும் அதிகமாக இன்னமும் காயப்படுத்தும். உனக்கு இவர்கள் தந்திட்ட ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நிச்சயமான கடினமான சூழ்நிலைகளை தெய்வம் இவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அப்பொழுதும் இவர்கள் இதனை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக இவர்கள் வாழ்நாள் முழுவதும் வருந்த வேண்டிய ஒரு நிலைதான் ஏற்படுமே தவிர
ஒருபோதும் இவர்களால் நிம்மதியாக இருந்து விடவே முடியாது என்பதனை நீ புரிந்து கொள். என் தங்கமே, வெள்ளிக்கிழமையின் விடியலில் எதற்கு நம் தாய் இது போன்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறாள் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் தோன்றலாம். என் குழந்தையே, நான் உன்னிடத்தில் பேச நினைக்கிறேன் என்றால், நான் உன்னிடத்தில் சொல்ல நினைக்கிறேன் என்றால், அது இந்த வாழ்க்கையில் இப்பொழுது உன்னை பின்னி பிணைத்திருக்கின்ற ஒரு சில விஷயங்களை நீ தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்கானது. இந்த விஷயங்களை எல்லாமும் விட்டு நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதற்கானது. நல்ல தெளிவில் நீ எதையும் பெற வேண்டும் என்பதற்கானது. இத்தோடு எல்லாமும் முடிந்து விடுமோ என்று சொல்லி விட்டு விடாமல், இனிமேல்தான் எல்லாமும் தொடரப்போகிறது என்பதனை நீ ஏற்றுக்கொண்டு நிச்சயமாக வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. மனதில் தோன்றும் ஒவ்வொரு எண்ணங்களையும் என் பிள்ளை நீ முழுக்க உனது என்பதனையும் புரிந்து கொண்டு நீ வாழத்தான் வேண்டும். நாம் நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு பல விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அடுத்தடுத்த நிலைகளில் நிச்சயமாக உன்னை நீ மேன்மைப்படுத்தி கொள்வாயல்லவா? அடுத்த நிலைகளில் இந்த வாழ்க்கையை கட்டாயமாக நீ கரை சேர்க்க துணிந்து விடுவாயல்லவா? ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு விஷயங்கள் இங்கு உன்னை சுற்றி நடந்திருந்தாலும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ மேன்மையை அடையத்தான் போகிறாய். உனக்கான திறமையோடு இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ நிச்சயமாக எதிர்கொள்ளத்தான் போகிறாய். இந்த வெள்ளிக்கிழமையினுடைய விடியல், அத்தனை தெய்வங்களும் உன்னை தேடி வருகின்ற இந்த விடியல் நிச்சயமாக உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, உன் மனதில் எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்பதனை நான் புரிந்து கொண்ட பிறகு உன்னிடத்தில் பேச நினைக்கிறேன் என்றால், நிச்சயமாக இந்த நேரத்தில் நீ இந்த விஷயத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், இனிமேலும் இது போன்ற ஒரு தவறு நடக்காமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் தான் நான் உன்னிடத்தில் பேச நினைக்கின்றேன். தேவை என்று உனக்கு நான் கொடுக்கும் இந்த விஷயங்களோடு, சரி என்று நான் உனக்கு கொடுக்க நினைக்கும் இந்த விஷயங்களோடு நீ எல்லாவற்றையும் முழுக்க சரியாக உணர வேண்டும். முழுக்க எல்லா விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். காலம் உனக்கு ஏற்றதை எல்லாமும் நிறைவாக கொடுக்க வரும். அதுபோல உன்னுடைய விருப்பங்களை எல்லாமும் சரியாக நடத்தும். நீ ஆசைப்பட்ட இடத்தில் உனக்கு இந்த வாழ்க்கை அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை எல்லாமும் நீ மறக்காதே. எந்த நேரமும் எந்த சூழ்நிலையும் இனி உனக்கு தருகின்ற இந்த விஷயங்களோடு நீ எல்லாவற்றையும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் நடத்துகிறேன், நான் வருகிறேன், நான் உன்னை தேற்றுகிறேன். இதுபோல ஒரு சூழ்நிலையில் உனக்கு கிடைக்கவிருக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்றும் ஏதுவென்றும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? வாழ்க்கை முழுமையையும் நாம் இப்படியே கடந்து செல்ல முடியாது. வாழ்க்கை முழுமையையும் நாம் இப்படியே விட்டுவிட முடியாது. அடுத்தது என்னவென்று நாம் ஆழமாக யோசிக்க வேண்டிய நேரம். அடுத்தது என்னவென்று நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டிய நேரம். இனி நமக்கு நடக்கும் எல்லாவற்றையும் நாம் முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் முழுக்க சரியாக எல்லா விஷயங்களையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த நேரம் இனி எதற்கும் அஞ்சாமல், எதற்கும் கலங்காமல், நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையை மன நிம்மதியோடு நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். சரியாக எதையும் நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும். காலம் உனக்கு ஏற்ற பலனை நிச்சயமாக கொடுக்கும். இந்த நேரம் உனக்கு ஏற்ற புரிதலை நிச்சயமாக கொடுக்கும். முன்னின்று உனக்கு எல்லாவற்றையும் நடத்தி தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் பிள்ளைக்காகத்தானே நான் மீண்டும் வருகிறேன். என் குழந்தைக்காகத்தானே நான் மீண்டும் உன் முன்னால் வந்து கொண்டிருக்கிறேன். இனி அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே.
உடனிருக்கும் இந்த தெய்வம் இனி உன்னை கை தூக்கி விடுவதனை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய். உடனிருக்கும் இந்த தெய்வம் நிச்சயமாக உனக்கு நன்மதிப்பை கொடுப்பதை நீ புரிந்து கொள்வாய். எதையுமே நாம் யோசித்து யோசித்து இதுவரையிலும் என் பிள்ளை இழந்தது எல்லாமும் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நீ மேன்மை அடையப் போகிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தேவையில்லாமல் இனி எதற்கும் நீ வருந்த வேண்டாம். சரியில்லை என்று சொல்லி எதற்குமே என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். உடனிருக்கும் நேரமும் உடன் வருகின்ற இந்த காலமும் இனி உன்னை எப்பொழுதுமே தெளிவாக உருவாக்குவதை நீ தெரிந்து கொள்வாய். பல மேன்மையை கொடுத்து உன்னை வாழ வைப்பதை நீ எப்பொழுதும் போல முழுக்க முழுக்க சரியாக புரிந்து உணர்ந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காது. பல விஷயங்களை நாம் என்னவாக சிந்திக்கிறோமோ அதைவிட சிறப்பாக இந்த வாழ்க்கை நமக்கு அதை நடத்தி கொடுக்கும் அல்லவா? அதைவிட சிறப்பாக இந்த வாழ்க்கை அதை நமக்கு உருவாக்கி கொடுக்கும் அல்லவா? இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலும் நமக்குள் வருகின்ற இந்த உணர்வுகளை நாம் நிச்சயமாக தெளிவாக புரிந்து கொண்டோமானால் கொஞ்சம் கொஞ்சமாக இவை நமக்கு சரியானவற்றை கொடுத்துவிடும். ஆரம்பத்திலேயே நாம் பிரச்சனைகளை சந்திக்கிறோம் என்றால், ஆரம்பத்திலேயே நாம் கஷ்டங்களையும் வேதனைகளையும் சந்திக்கிறோம் என்றால் நிச்சயமாக அடுத்தடுத்த சூழ்நிலைகளில் எல்லாமும் நமக்கு சரியாகிவிடும். அடுத்தடுத்த நிலைகளில் இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் நமக்கு சரியாக்கி கொடுத்துவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த தெய்வம் உனக்கு இனியும் உடனிருந்து என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நம்பிக்கையோடு நாம் செய்ய துடிக்கும் விஷயங்களை நாம் எப்பொழுதுமே முன்னிறுத்த வேண்டும் அல்லவா? எதையோ கடந்து வருகின்ற என் பிள்ளைக்கு இது போன்ற மனிதர்களை கடந்து வருவது ஒன்றும் மிகப்பெரிய விஷயம் அல்ல. உண்மையோடு இருப்பவர்களுக்கு மட்டும் உண்மையாக இருந்து விட்டால் போதும். வேண்டும் என்றே நம்மை காயப்படுத்த நினைக்கின்ற இவர்களுக்கு நீ ஒருபோதும் உண்மையாக இருக்க அவசியமில்லை என்பதனை புரிந்து கொள். இவர்களுக்காக நீ ஒருபொழுதும் எதையும் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நான் இருக்கும் காலம் இனி உனக்கு கஷ்டத்தின் வெளிப்பாடான உனக்கான நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக மாறும். இத்தனை நாளும் நீ அனுபவித்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நிச்சயமாக உனக்கு தெளிவு கிடைக்கும் ஒரு நாளாக மாறும் என்பதனை நீ மறக்காதே. எந்த தருணத்திலும் என் பிள்ளை ஏற்றுக்கொண்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி நிச்சயமாக உனக்குள் தருகின்ற மாற்றத்தை கண்டு நீ பேரானந்தம் அடையப் போகிறாய். வெள்ளிக்கிழமை விடியலில் உனக்கு தெய்வம் தருகின்ற இந்த வாக்கு ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுக்கும் என்பதில் எந்த கவலையும் வேண்டாம். நல்லதாகவே எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும்படி நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உன்னை சுற்றி எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி அத்தனை விஷயங்களும் நல்ல புரிதலை கொடுப்பதை நீ என்றும் என்றென்றும் தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு இந்த தெய்வம் உனக்கு சொல்லிக் கொடுப்பது எல்லாமும் இனி போதும் போதும் என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு மேலும் பல விஷயங்களை உனக்கு நடத்தும். மேலும் மேலும் பல ஆச்சரியங்களை உனக்கு கொடுக்கும். எல்லாவற்றிலும் என் பிள்ளைக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும், நாம் தேடுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும், இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு புரிதலையும் நமக்கு சரியாக கொடுப்பதை நாம் புரிந்து கொண்டோமானால் எதிர்வருகின்ற நேரங்களில் இனி உனக்கு கிடைக்கும் அத்தனை விஷயங்களையும் கட்டாயமாக என் பிள்ளை புரிந்து நீ பெருமகிழ்ச்சி அடைவாய். வாழ்க்கையில் வருகின்ற சில மாற்றங்களோடு இந்த நேரங்களை நீ என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. உடனிருக்கும் இந்த மாற்றம் இனி உனக்கு எப்பொழுதும் கை கொடுத்து உன்னை தலை நிமிரச் செய்யும் என்பதனை நீ மறக்காதே.
நாம் எண்ணியது போல நம் எண்ணங்கள் எல்லாமும் நமக்கு சரியாக நடப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். சரியான ஒன்றோடு இந்த வாழ்க்கையை நீ என்னவென்று பின்னி பிணைத்து கொள்வாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. காரணத்தோடு உன் முன்னால் நிற்கும் இந்த தெய்வம் இனி எப்பொழுதும் போல உனக்குள் நல்ல மேன்மையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை மறக்காதே. ஆசைப்பட்ட இடத்தில் உன்னை உருவாக்கும் இந்த வாழ்க்கையை நினைத்து எப்பொழுதும் நீ பெருமைப்படத்தான் போகிறாய். உன்னிடத்தில் நான் சொல்லி இருக்கின்ற இது போன்ற காரணங்கள் இனி உனக்கே என்று எல்லா விஷயங்களையும் சரியாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை பார்த்து பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாமுமே அவர்களுக்கே திரும்பச் செல்லும் என்பதனை நீ மறக்காதே. மற்றவர்களின் பேச்சை கேட்டு நமக்கானவர்களை நாம் காயப்படுத்துகிறோம் என்றால் நிச்சயமாக இனிமேல் ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு இவர்கள் தேவைப்பட மாட்டார்கள் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற இந்த மனிதர்கள் எல்லோரும் உனக்கு உண்மை உள்ளவர்களாகத்தான் இருப்பார்கள் என்ற அவசியம் கிடையாது. உண்மையோடுதான் இவர்கள் உனக்கு நடந்து கொள்கிறார்கள் என்ற அவசியம் கிடையாது. மனதிற்குள் கள்ளத்தனம் இருந்தாலே மற்றவர்களின் மீது அதிகமாக பழி போடத் தோன்றும். தன் பக்கம் தவறு இருக்கிறது என்றாலே மற்றவர்களை அதிகமாக குறை சொல்ல தோன்றும். இதுதான் இந்த மனிதனினுடைய இயல்பு என்பதனை நான் கண்டு கொண்டேன். அதனால் உன் தாயானவள் நான் சொல்வது போல உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் போல முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். உன்னை தேடி வரும் இந்த எண்ணங்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் போல முழுக்க முழுக்க சரியாக என்னவென்று உணர்ந்து கொள். நடந்து முடிந்த விஷயங்களை யோசித்து வருந்தாதே. உனக்கு நடப்பது நல்லதாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல மாற்றங்கள் வரும் என்பதனை நீ சரியாக உணர்ந்து கொள். வெள்ளிக்கிழமையில் நீ உன்னை சுற்றி இருக்கும் தீமைகளை முதலில் வேறறுத்து விடு. மற்ற எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும். உன்னை சுற்றி பல நல்ல விஷயங்கள் இனி எப்பொழுதும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எது நடந்தாலும் நான் இருக்கிறேன், என்னவானாலும் நான் வருகிறேன். இனி உன்னை மீட்டெடுக்கும் இந்த காலம் உனக்காக நான் இருப்பதை நீ புரிந்து கொள்ளும் காலம் என்பதனை நீ மறக்காதே. வராகி சொன்னது போல என் பிள்ளை நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடும் பேரானந்தத்தோடும் இந்த வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ்ந்து காட்டு. என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொண்டு நிம்மதியாக வாழ்ந்து காட்டு. எல்லாவற்றிலும் உனக்கு மேன்மை பிறக்கும். வெள்ளிக்கிழமையின் பொழுது விடியலிலேயே தெய்வத்தின் வார்த்தைகளை கேட்டுவிட்ட என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் மேலும் மேலும் பல சிறப்பான விஷயங்களும் பல தெளிவான விஷயங்களும் உனக்கே என்று கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. எல்லாவற்றையும் நாம் பேசிக்கொண்டும் தெரிந்து கொண்டும் இனி நமக்கான விஷயங்களை ஒத்துக்கொண்டும் நாம் ஆனந்தமாக வாழ வேண்டும். அதிலும் குறிப்பாக யாரெல்லாமும் நீ நன்றாக இருக்க மாட்டாய் என்று சொன்னார்களோ அவர்களுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக உயரச் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே. எவ்வளவுதான் தீய வார்த்தைகளை வீட்டில் பேசிவிட்ட பிறகும் நீ எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் அதில் உனக்கு எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை. பெருமைக்காக வேண்டுமானால் அந்த காரியத்தை நீ செய்யலாமே தவிர உனக்காக இருக்கக்கூடியவர்களின் மனதை நோகடித்து நீ எங்கு சென்றாலும் அதனால் உனக்கு எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை. மேலும் மேலும் உனக்கு பல தீமைகள் தான் நடக்கும் என்பதனை மறக்காதே. மேலும் மேலும் பல கஷ்டங்கள் தான் உனக்கு வரும் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு நின்று நான் பேசும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் சரிவர புரிந்து கொண்டாலே அது போதும். முழுமையாக ஒவ்வொன்றையும் நீ தெளிவாக உணர்ந்து கொண்டாலே அது போதும். எல்லாமும் உன்னை மீட்டெடுக்கும் விஷயங்களாக மாறட்டும். எல்லா நிலையிலும் என் பிள்ளை
இந்த வாழ்க்கையை உணரும் காலங்களாக அது மாறட்டும். நம்பிக்கையோடு இரு, என்றுமே உனக்கு நல்லதுதான் நடக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.